ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ஸோ போக்கோடைய எம் சீரிஸ் எக்ஸ் சீரிஸை தாண்டி இந்தியன் மார்க்கெட்டில் எப்போவுமே உங்களுடைய எஃப் சீரிஸ்க்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா போக்கோ எஃப் சீரிஸ் பொறுத்தவரைக்கும் எப்போவுமே அந்த ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸை ஓரளவுக்கு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் நமக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி அடுத்து அவங்களுடைய போக்கோ எஃப் சீரிஸில் வரப்போகிற போக்கோ F6 சீரிஸை பற்றின சில அப்டேட் தான் இப்போ வந்திருக்கு. அந்த அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த போக்கோ F6 ப்ரோடைய அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டே ஆஃபர் டெலிகிராம் சேனலை பற்றி தெரிஞ்சுங்க. ஆக்சுவலி இந்த சேனல்லையும் நம்ம அப்டேட் தான் பண்ணுவோம், பட் ஆஃபர்ஸ் அப்டேட் பண்ணுவோம். ஆன்லைனில் வரக்கூடிய ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரியான பிளாட்ஃபார்மில் வரக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் ரெகுலராக நம்ம இந்த சேனலில் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் ஆஃபர்ஸை ரெகுலராக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் கம்மி ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போ இந்த போக்கோ F6 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா போக்கோ F6 சீரிஸில் இந்த போக்கோ F6 ப்ரோ அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின அப்டேட் தான் வந்திருக்கு. அதுவும் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போக்கோ F6 ப்ரோ பார்த்தீங்கன்னா தாய்லாண்டுடைய NBTC சர்டிஃபிகேஷன் சைட்டில் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின நிறைய டேட்டா அப்டேட் எல்லாமே இப்போ வெளில வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ரொம்பவே கூடிய சீக்கிரம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தாய்லாண்டில் லான்ச் ஆக போகிறதா சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்தியன் மார்க்கெட்லையும் ரொம்பவே கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இருக்கக்கூடிய அந்த அப்டேட்ஸை பார்ப்போம். எப்போ வருது என்னன்றதை பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போக்கோ F6 ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் அவங்களுடைய F சீரிஸ் அப்படின்னு சொன்னாலே பர்ஃபார்மன்ஸை ஹைலி ஃபோக்கஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக கேமிங் சென்ட்ரிக்காக ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த போக்கோ F6 ப்ரோவும் பர்ஃபார்மன்ஸை ஹைலி ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பெஸ்ட்டான ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 2 அப்படின்ற இந்த ப்ராசஸர். ஸோ இந்த ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 உங்களுக்கு தெரியும். ஸோ போன வருஷத்துடைய ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர், ஹையர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர். ஸோ அது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 40,000 செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸரோட இந்த போக்கோ F6 ப்ரோ நமக்கு 40,000 கம்மியான செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு போக்கோ ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இந்த போக்கோ F6 ப்ரோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இந்த ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 சேர்த்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் LPDDR5X ரேம் டைப், UFS 4.0 ஸ்டோரேஜ் மாதிரியான இந்த சப்போர்ட்டும் இருக்கும். ஸோ ஒரு டாப் நாச்சான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் படி நமக்கு சொல்லப்படுது. அதே மாதிரி போக்கோ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்பிளேவை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்பிளே எப்போவுமே ஓரளவுக்கு நல்லா பெஸ்ட்டாகவே கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த போக்கோ F6 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே நமக்கு 2K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே இருக்க போகுது. 6.7 இன்ச்சஸ் தான், பட் 2K ரெசல்யூஷனுக்கான ஒரு OLED பேனலுக்கான டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அண்ட் அது போக இதில் நமக்கு 4000 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் இருக்கும். அண்ட் எப்பவும் போல் போக்கோடைய F சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா HDR10+, டால்பி விஷன், கார்னிங் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எப்போவுமே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த போக்கோ F6 ப்ரோலையும் நமக்கு அது எல்லாமே பேக் பண்ணி ஒரு சூப்பரான டிஸ்பிளே, ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான், கர்வ் டிஸ்பிளே கிடையாது. ஏன்னா இது ஒரு கேமிங் சென்ட்ரிக்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால ஃப்ளாட் டிஸ்பிளே தான், பட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸோட இந்த போக்கோ F6 ப்ரோ வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அண்ட் டிஸ்பிளேக்கு அடுத்தபடியாக பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது யூஸ்வலான பேட்டரி பேக்கப் 5000 mAh இல்லைனா 5160 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி மோஸ்ட்லி போக்கோ கிட்ட இருந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் கண்டிப்பாக ஃபாஸ்ட் சார்ஜிங் 120 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட் படி வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்காது. 112 ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் 120 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா அப்படின்னு பார்க்கும்போது போக்கோ அப்படின்னும் போது கேமரா எப்போவுமே பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைமரி கேமரா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சோனி சென்சார்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்ஸும் போய்கிட்டு இருக்குது. பட் எக்ஸாக்டாக அதுதான் இருக்க போகுதான்றது தெரியல. பட் கண்டிப்பாக பின்பக்கம் 3 கேமரா இருக்க போகுது. ப்ரைமரி 50 மெகா பிக்சல், செகண்டரி 8 மெகா பிக்சல், தேர்ட் 2 மெகா பிக்சல் தான் இருக்க போகுது. பட் இதில் இந்த ப்ரைமரி கேமராவுக்கான மெகா பிக்சலை தாண்டி இதில் என்ன சென்சார் அப்படின்றத பற்றின எக்ஸாக்டான டீட்டெயில் எதுவும் இப்போதைக்கு லீக்ஸாக வரல. பட் எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி சோனியுடைய அந்த IMX890, ஸோ அந்த சென்சார் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அஃப்கோர்ஸ் IMX890யோட நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மார்க்கெட்டில் வந்துருச்சு அப்படின்னாலும் அகைன் போக்கோ கிட்டேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த ப்ராசஸரோட ஒரு OA சப்போர்ட்டோட இந்த கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குது. மற்றபடி லான்ச் ஆகும்போது எக்ஸாக்டாக எப்படி வரும் அப்படின்றத பார்க்கணும். அண்ட் ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நாம் பார்க்கணும். முன்பக்கம் செல்ஃபின்னு வரும்போது சேஞ்சஸே பண்ண போகிறதில்ல. அவங்க எப்பவும் கொடுக்கக்கூடிய அந்த 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். ஸோ அதனால் அங்கெல்லாம் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இது போக அதர் ஃபீச்சர்ஸ் எப்பவும் போல் நிரப்பி கொடுத்துருவாங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். ஏன்னா போக்கோ இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் அவங்க இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது போக டியூவல் ஸ்பீக்கர் இருக்க போகுது, IR பிளாஸ்டர் இருக்கும், IP68 ரேட்டிங் இருக்கும்னு சொல்கிறாங்க.
ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க வாய்ப்புகள் இல்லை. டியூவல் சிம் சப்போர்ட் தான் கண்டிப்பாக மோஸ்ட்லி இருக்கும். பட் ஆனால் ஸ்டோரேஜ் ஆப்ஷனை ஹையராக கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக பேஸ் வந்து 256 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனில் தான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஹையர் வந்து 1 TB இதெல்லாம் 512 GB வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுலேயும் அந்த பேஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு 40,000 ப்ரைஸிங் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஐக்யூ நியூ 9 Pro இருக்குல்ல, ஸோ அதுக்கு காம்பீட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இந்த Poco F6 Pro இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில எக்ஸ்பெக்டேஷன் டாக்ஸ் இப்போதைக்கு இன்டர்நெட்டில் போய்கிட்டு இருக்கு. மற்றபடி இந்த மாதிரியான ஃபீச்சரோட Poco F6 Pro 40,000 இல்லை அதை விட கம்மியான செக்மெண்ட்டில் வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த அப்டேட்டை பற்றினா உங்களுடைய தாட்ஸை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.